பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹு தஆலா புனிதமான இஸ்லாமிய மார்க்கத்திலே நம்மை வாழ வைத்திருக்கிறான். இஸ்லாத்தில் வாழ்வது என்பது அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்திருக்கின்ற மிக உன்னதமான அருட்கொடை நிஅமத் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று கண்ணியமானவர்களே, இஸ்லாத்திலே வாழக்கூடிய நாம் அந்த இஸ்லாத்தில் நம்முடைய உடம்பிலிருந்து உயிர் பிரிகிற வரைக்கும் நிலைத்திருக்க வேண்டும், உறுதியாக இருக்க வேண்டும். இஸ்லாத்தில் நிலைத்திருப்பது என்பது ஒரு சவால் மிக்க ஒரு கடினமான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஏனெனில் ஸலஃபுடைய உலமாக்களில் சிலர் சொல்கிறார்கள், என்னுடைய வாழ்வில் பல விடயங்களுக்காக சிகிச்சை செய்திருக்கிறேன், பல கஷ்டங்களை அல்லது பல பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான முயற்சியை எடுத்திருக்கின்றேன். அதே நேரம் என்னுடைய வாழ்வில் எனக்கு ஒரு பிரச்சனையை தீர்ப்பதற்கு மிக கஷ்டமாக இருந்தது என்னுடைய நீயத் என்று சொல்கிறார்கள். மா ஆலஜ்து ஷைஅன் அஷத் அலைய மின் நீயத்தி. என்னுடைய நீயத்தை, என்னுடைய எண்ணத்தை சீர்படுத்துவதற்கு எனக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போன்று வேறு எந்த ஒன்றையும் சீர் செய்வதற்கு நான் கஷ்டப்படவில்லை என்று சொல்கிறார்கள். அன்னஹா தன்கலிபு அலைய. என்னுடைய நீயத், என்னுடைய எண்ணம் அடிக்கடி புரண்டு கொண்டே இருக்கிறது, அடிக்கடி மாறிக்கொண்டே இருக்கிறது. ஷைத்தான் அவ்வப்போது நம்முடைய ஈமானை, நம்முடைய எண்ணங்களை சீர்குலைப்பதற்கு அவன் முயற்சி செய்து கொண்டுதான் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் பிரார்த்தனை செய்த ஒரு பிரார்த்தனை, யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக். உள்ளங்களை தடம்புரளச் செய்யக்கூடியவனே, உள்ளங்களை தட்டுத்தடுமாறச் செய்யக்கூடியவனே, என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நீ உறுதியாக வைத்துவிடு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனூ பில் கௌலி ஸாபிதி ஃபில் ஹயாத்தி துன்யா வ ஃபில் ஆখিরা. அல்லாஹ் தஆலா ஈமான் கொண்டவர்களை இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையின் மூலமாக உறுதிப்படுத்துகிறான். யுஸப்பித்துல்லாஹு அல்லதீன ஆமனு. ஈமான் கொண்ட விசுவாசிகளை அல்லாஹ் தஆலா அவனுடைய மார்க்கத்தில் நிலை பெறச் செய்கிறான். எதன் மூலமாக? இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற வார்த்தையின் மூலமாக. இன்மையிலும் மறுமையிலும் நாம் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் நிலை பெறச் செய்ய வேண்டுமாக இருந்தால், உறுதியாக இருக்க வேண்டும் என்றால், லா இலாஹ இல்லல்லாஹ் என்கின்ற அந்த வார்த்தை சொல்கின்ற ஒவ்வொரு விடயத்திலும் உறுதியாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, நாம் நம்முடைய மார்க்கத்தில் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஒவ்வொரு செயற்பாட்டிலும் இஹ்லாஸ் நம்மிடத்திலே வர வேண்டும். நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இறையச்சத்தோடு அல்லாஹுக்காக செய்கிறேன் என்கின்ற தூய்மையான எண்ணத்தோடு நாம் செய்ய வேண்டும். அதே போன்று அல்லாஹ் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற 5 நேர தொழுகைகளிலும் நாம் பேணுதலாக இருக்க வேண்டும். இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்பது மானக்கேடான அருவருக்கத்தக்க காரியங்களை, இஸ்லாம் தடுத்திருக்கின்ற காரியங்களை விட்டும் நம்மை தடுக்கிறது என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று கண்ணியமானவர்களே, அல்லாஹுடைய அல் குர்ஆனை, அல்லாஹுடைய வார்த்தையை சிந்திப்பது, விளங்குவது, ஓதுவது என்று அதற்கு கொடுக்க வேண்டிய உரிமைகளை முழுமையாக கொடுத்து நாம் அதனோடு நமக்கு இருக்கின்ற அந்த தொடர்பை வலுப்படுத்த வேண்டும். அப்போது நாம் இஸ்லாத்திலே நிலைத்திருப்போம். அதே போன்று அதிகமாக அல்லாஹ்விடத்தில், அவனுடைய மார்க்கத்தில் நிலைத்திருப்பதற்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நபி அவர்கள் பிரார்த்தனை செய்ததை போன்று, இறைவா என்னுடைய உள்ளத்தை உன்னுடைய மார்க்கத்தில் நிலை பெறச் செய்வாயாக என்று பிரார்த்தனை செய்ய வேண்டும். வல்லவன் ரஹ்மான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கடைசி மூச்சு வரைக்கும் நிலைத்திருக்கின்ற பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நசீபாக்குவானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.